இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் பார்த்துக்கப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒன்ப்ளஸோட 7 மற்றும் 7 ப்ரோ தான் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா 7 ப்ரோ. இல்லை என்னென்ன ஸ்பெக் இருக்குது, இதில் என்ன ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது, என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இது வரை பாருங்கள். இந்த வீடியோ இறுதியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதே போல் அதே டெக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். OnePlus 7 Pro. இந்த OnePlus 7 Pro ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா AMOLED டிஸ்பிளே. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு 40 MP கேமரா, மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. வார்ப் சார்ஜர் 3.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இதுவரை 12 GB ரேம் அவங்க யாரும் கொடுத்து கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டில் ஒரு 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அவருடைய மெயினான ஹைலைட் விஷயங்கள். இது அதுக்கடுத்தது கூடிய பார்க்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஓவரால் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 206 கிராம் வரை இருக்குது. ஒரு 3D கர்வ் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எஜ்ஜி மொபைல். எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாம்சங் மட்டும் தான் எஜ்ஜி மொபைலாக கொடுப்பாங்க. அதை தவிர்த்து வேறு பிராண்ட் எஜ்ஜி மொபைல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா OnePlus 7 Pro வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா Android 9 வந்து ரன் ஆகிருக்குது. கிரே கலர் என்னென்ன கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரே கலரு, ப்ளூ கலரு, அதாவது பிளாக்ல ஒரு நார்மல் ஷேடோவோட வருது. அது மாதிரி கலர் 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இது வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்த வரைக்கும் ஒரு 6.6 இன்ச்சு ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஒரு எட்ஜ் டிஸ்பிளே அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு. ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3120x1440 பிக்சல் வரை கொடுத்துருக்காங்க. பிபிஐ பொறுத்த வரைக்கும் 516 பிபிஐ வரை கொடுத்துருக்காங்க. இந்த ரெசல்யூஷனுக்கு இந்த பிபிஐ வந்து செம்ம பெட்ரு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஆஸ்பெக்ட் ரெஸ்பியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.9 கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3D கார்னிக் கோரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுவரை கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் கோரில்லா கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது 3D கோரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ பார்க்குறப்பையோ மற்றபடி நார்மல் கேமரா ஷூட் பண்ணுறப்பையோ செம பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அதுக்கடுத்து கேமரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 MP பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ரெட்மி வந்துருச்சு, ரியல்மி வந்துருச்சு, ஓப்போ, விவோ, சாம்சங் எல்லாமே வந்துருச்சு. OnePlusல ஃபஸ்ட் ஒன் கொடுத்த ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா மொபைல் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் சொல்லுவேன். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அப்போசைடு பார்க்குறப்ப 2.0 அப்போசைடு கொடுத்துருக்காங்க. இதோட வீடியோ பிக்சல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் வரை கொடுத்துருக்காங்க. 1080 பிக்சல் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் கூட. பேக் சைடு என்னென்ன கேமரா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48 MP கேமரா. அதோட அப்சல்யூட் 1.6 அப்சல்யூட் கொடுத்துருக்காங்க. செம்ம பெஸ்ட்டு. டெலிஃபோட்டோகிராஃப் லென்ஸ் ஒரு பார்த்துருக்கேன் 8 MP கொடுத்துருக்காங்க. அதுக்கு அல்ட்ரா வாங்கி டிஸ்பிளே கேமரா எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 MP கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு 3 கேமரா கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் செம்மையாக பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் ஜூம் பொறுத்த வரைக்கும் 3x வரை கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இது ஜூமிங் வந்து வெறியமாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. OnePlus சொல்லவே தேவையில்ல, செம்ம பெட்டராக கொடுத்துருப்பாங்க. ரேம் ரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 GB ரேம், ஒரு 8 GB ரேம், ஒரு 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 216 ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 128 ஜிபியும் 256 ஜிபியும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் கூட. ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வார்ப் சார்ஜர் 13 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 6 ஆம்ஸில் 5 வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு நான் செம்ம பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஓவரால் கால்குலேட் பண்ணி பார்க்குற டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இது மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.